ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிரிக்கெட். ஸோ நம்ம வந்து ஐபிஎல் 2026 டீம் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு எந்த டீம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன சீசன் கப் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் கப்புக்கான தேடுதல் வேட்டை இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ எஸ், அதுக்கப்புறம் வந்து லைக் ஷேன் வார்னே இருக்கும்போது தே வின் டைட்டில் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ அந்த டீம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் சஞ்சு சாம்சன் லாட் ஆஃப் இயர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. Yes, that will be a huge news for Rajasthan. But new talent, a new captain, new regime, Rajasthan Royals can propose. So yes, Rian Parang has mentioned as captain to lead some friend for Rajasthan Royals. Yes, full of full squad, like all young players, young talents, ஒரு நியூ ஜென் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் எப்படி வந்து இந்த நியூ ஜென் டீம் வச்சு டைட்டில் வின் பண்ண போறாங்களா, இல்ல ஹூ வில் பி தயர் கீ பிளேயர், ஆர் எப்படி வந்து மேட்ச் வந்து எடுத்து போக போறாங்க இந்த பிளேயர்ஸ் வச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ எஸ், ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயிங் லெவன், ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா இதான் ப்ராபபிள் லெவன். இந்த ப்ராபபிள் லெவன் ஐ ஃபீல் லைக் தேர் ஆர் லாட் ஆஃப் மிக்ஸ் அண்ட் மேட்ச். பார்க்கலாம். நம்ம டீம் நம்ம வீட்டு கிரிக்கெட் மெம்பர்ஸ் வந்து இந்த ப்ராபபிள் லெவன்ல வந்து எப்படி அவங்களோட லெவல் செலக்ட் பண்ண போறாங்கன்னு. ஸ்டார்டிங் வித் ஆதர்ஷ், நீங்க சொல்லுங்க. ஸோ இந்த ப்ராபபிள் லெவன், அதேதான் உங்க ப்ராபபிள் உங்க உங்க பெஸ்ட் லெவன் ஆஃப் ஆர்ஆரா? வில் தே மிஸ் சஞ்சு சாம்சன்? இந்த டீம்ல நீங்க சொன்னதுல நீங்க ஒரு ஃபோர்த் ஃபாரினர் வந்து வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஐ வில் பிரிங் இன் டானவன் ஃபெரேரா. அவர் ஏன்னா ஹீ கேன் டூ ஆல் திங்ஸ். விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார், பவுலிங்கும் போறாரு, பேட்டிங் டீசெண்டா ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஐ வில் பிளே டானவன் ஃபெரேரா. பட் அந்த பாயிண்ட் சஞ்சு சாம்சனை தே ஆர் கோயிங் டு மிஸ் அ லாட். டெஃபினட்டா இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் தி பெஸ்ட் ட்ரேட் ஃபார் சிஎஸ்கே. இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிஎஸ்கேக்கு பெஸ்ட் ட்ரேடுன்னு நான் சொல்லுவேன். மோர் தென் ஆர்ஆர். ஆர்ஆருக்கும் இருக்கு, பட் சாம் கரன் இஸ் நாட் சோ குட். ஆவரேஜ் பிளேயர். பட் ஜடேஜா ஓகே, தே கெட் அ மேட்ச் வின்னர். பட் ஐ ஃபீல் சஞ்சு சாம்சன் இஸ் மோர் தென் போத் ஆஃப் தம். யா, ஸோ தே வில் டெஃபினெட்லி மிஸ் சஞ்சு சாம்சன். மீதி எல்லாருமே நீங்க சொன்ன லெவன் தான் இருக்கும். யூ யூ வில் கோ வித் சேம் ப்ராபபிள் லெவன். இதுல வந்து ஒரே ஒரு ஃபாரினர் மட்டும் ஆட் பண்ணுவீங்க. லக்ஷ்மன், டு யூ திங்க் இதே ப்ராபபிள் லெவனா, ஆர் சேம் கொஸ்டின், வில் தே மிஸ் சஞ்சு சாம்சன்? வாட் டு யுவர் ஸ்குவாட்? Yeah. So, ஆர்எஸ் சொன்ன பாயிண்ட் ஐ அக்ரி. தட் இஸ் சஞ்சு சாம்சன் வில் பி ஹியூஜ் மிஸ். பர்டிகுலரா இந்த ஃபார்ம்ல, இந்த ஃபார்ம் யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ல்டு கப்ல வந்து இந்த மாதிரி ஒரு அடி லாஸ்ட் 3 மேட்ச் எல்லா மஸ்ட் மேட்ச்ல அடிப்பாருன்னு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ தட் இஸ் அ பிக் மிஸ் ஃபார் ஷுவர். பட் அதான் நான் போன வீடியோ சொன்ன மாதிரி பழசை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ இருக்கிற ஸ்குவாட் வச்சு வி வில் ட்ரை டு பில்ட் த பெஸ்ட் திங். இதுல வந்து நான் சின்ன சின்ன டாக்டிக்கல் சேஞ்சஸ் பண்ணுவேன். நான் என்னோட லைக் எவ்ரி டைம் ஐ வில் ரீட் அவுட் த பிளேயிங் லெவன் வித் லாஜிக்ஸ். இப்போ நான் வந்து எஸ் ஓபனர்ஸ் நோ பிரெய்னர், ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவம்சி, அதுல டிபேட்ஸே கிடையாது. நம்பர் 3ல ஐ வில் பிளே ஹெட்மயர். அட்மயர் த ஹெட்மயர் ஷோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஹெட்மயர் வந்து நம்பர் 5 நம்பர் 6 சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க ஆர்ஆர். போன வருஷம் பாத்தீங்கன்னா ஜுரேலும் ஹெட்மயரும் சேர்ந்தே ஒரு 5 மேட்ச் முடியிருப்பாங்க, சோகா பண்ணியிருப்பாங்க ஆர்ஆருக்கு. அவன் கட்டையை போட இவன் கட்டையை போட மாத்தி மாத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால ஐ வாண்ட் ரிஸ்க் ஹெட்மயர் அகைன் இந்த மிடில் ஆர்டர். அண்ட் வை வுட் யூ ரிஸ்க்? ஏன்னா நம்பர் 3ல ரெட் டாட் ஃபார்ம்ல இருந்திருக்காரு வேர்ல்டு கப்ல. he is going to play in the same Indian pitches. It is absolutely a bad decision if they play him at number 5 number 6 na. He is not a finisher, he is a proven top order batsman. அது இப்போ வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ப்ரூவ் பண்ணாரு. இப்போ ஐ வில் play him as number 3. ஸோ அதனால அண்ட் ஐ கெட் அ பவர்ஃபுல் நம்பர் 3 பிளேயர் அது மூலமா. அடுத்தது நம்பர் 4 will be ரியான் பராக். ஏன்னா ரியான் பராகோட பெஸ்ட் பொசிஷன் இஸ் ஆல்வேஸ் பீன் நம்பர் 4. ஸோ மிடில் ஆர்டர் he can anchor and he can also play the big shots. கேப்டன் அவர் தான். நம்பர் 5ல ஐ வில் play த்ரூ ஜுரேல். ஸோ த்ரூ ஜுரேலுக்கு வந்து அது ஐடியலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மிடில் ஆர்டர்ல வந்து சில மேட்சஸ் he played exceptionally well. ஒரு 1 சீசன் 2 சீசன்ஸ் பேக்லாம் he was very good. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்கு. ஒரு அவரும் இன்னொருத்தரும் சேர்ந்து, யார் ஞாபகம் இல்லை எனக்கு, சாம்சன் தான் நினைக்கிறேன், 80 85 ஜுரேல் அடிப்பார் அந்த மேட்ச் போன வருஷம். ஸோ இட் வாஸ் அ ட்ரீட் டு வாட்ச். நல்ல பிளேயர் அவர். ஸோ அதனால ஹெட்மயரோட சேரும் போது அவர் அப்படி பண்ணியிருந்தாரு. 2 பேரும் சேர்ந்து தான் டேமேஜ் பண்ணியிருந்தாங்க சில மேட்சஸ். பட் தனியாக ஆடும் போது he was very good. ஸோ அதனால ஜுரேல் இஸ் a good talent. ஸோ நம்பர் 5 விக்கெட் கீப்பர் ஜுரேல். நம்பர் 6ல ஐ வில் பிளே ஜடேஜா. ஏன்னா ராம் வந்து அடிக்கடி சொல்லுவான், நானும் ராமும் பேசிட்டு இருப்போம் அடிக்கடி,
ஜடேஜாவை நீ எவ்வளோக்கு மேல அனுப்புறியோ அவ்வளோக்கு ஆப்போனன்ட்ஸ்க்கு நல்லதுன்ற மாதிரி. பிகாஸ் அவர் வந்து பேட்டிங்க்கு வந்து இஸ் நாட் ஐடியல். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஹஸ் பீன் வெரி லோ. T20 இன்டர்நேஷனல்ஸும் சரி, ஐபிஎல் நீங்க பாத்தீங்கன்னா 130 128 தான் இட் இஸ் ஆவரிங் அரௌண்ட். ஸோ ஐ வாண்ட் யூஸ் இம் பட் நம்பர் 4 ஆர் நம்பர் 5. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஆளுங்க இருக்காங்க, ஹெட்மயர், பராகன், ஜுரேல் இருக்கும்போது ஐ வாண்ட் பிளேம் அபோவ் தீஸ் பீப்புள். ஸோ நம்பர் 6 ஜடேஜா, பிரில்லியன்ட் ஃபீல்டர், அதெல்லாம் டவுட்டே கிடையாது. he still has got the thing. கோல்டன் ஆர்ம், சூப்பர் bowler, எலக்ட்ரிஃபைங் ஃபீல்டர். ஸோ அதனால வில் பி a very good package as a bowler and like fielder. Batting he can contribute. ஒரு 14 மேட்ச்ல 2-3 மேட்சஸ் he could play well and then win. So down the order. அடுத்தது நம்பர் 7ல ஐ வில் பிளே சாம் கரன். அகைன் சாம் கரன் வந்து ஆதர்ஸ் சொன்ன பாயிண்ட் ஐ அக்ரி ஃபுல்லி. ஏன்னா ஒரு பெரிய வேர்ல்ட் கிளாஸ் அப்படிலாம் கிடையாது, பட் ரெண்டுமே அவரால் கொடுக்க முடியும், bowling and batting. ஐ வுட் லவ் டு பிளே சாம் கரன் ஹையர் ஆஃப் தி ஆர்டர். ஏன்னா நம்பர் 3 நம்பர் 4ல அவர் சென்னைக்கே நல்லா ஆடினாரு. பஞ்சாபுக்கும் he has played some very useful knocks as a captain. கேப்டன்சி கொடுக்கும் போதே அவர் சூப்பரா ஆனார் பஞ்சாப் நம்பர் 3 நம்பர் 4ல. பட் அன்பார்ச்சுனேட்லி இங்க இடம் கிடையாது. ஸோ ஐ வில் பிளே சாம் கரன் நம்பர் 7. டெத்ல யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு 2 ஓவர் தள்ளிடலாம். அவரோட ஸ்லோ பால்ஸ் வந்து மேபி இட் குட் பி எஃபெக்டிவ். நம்பர் 8 வந்து அகைன் ஈஸி சாய்ஸ், ஜோப்ரா ஆர்ச்சர். அதுல நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் நீடட். நம்பர் 9 வந்து சந்தீப் சர்மா. அகைன் சந்தீப் சர்மா ரொம்ப அண்டர் ரேட்டடுங்க. ஐபிஎல் அண்டர் ரேட்டட் போலர்னா அவரை சொல்லலாம் எதுமாவே. ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் போலர்ஸ். ஏன்னா 130-135 மேட்ச் ஆடி இருக்காரு. அவரை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. எனி டாப் 11 பெஸ்ட் 11 ஐபிஎல்லாம் பார்க்கும்போது he will be a shout out ஷோரா. அந்த மாதிரி ஒரு குட் போலர். டெத்லலாம் சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நம்ம பார்த்தோம் போன வருஷமே வந்து சென்னைக்கு எதிராலாம் சூப்பரா பவுலிங் போட்டாரு. ஸோ he has got a skill still now. 32 years அவர் இப்போ. அவர் வந்து ரொம்ப வருஷமா ஆடுற மாதிரி இருக்கு. 2000 நான் வந்து 2014லாம் இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவரை. ராமுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 14ல வந்து அனுரீத் சிங்னு ஒரு போலர், அனுரீத் சிங்கும் சந்தீப் சர்மா பார்ட்னர்ஷிப் போடுவாங்க. அதுல இருந்து இருக்காரு அவர். ஸோ இன்னைக்கு இஸ் டூயிங் குட் ஜாப். ஸோ அவர் தான் நம்பர் 9. நம்பர் 10 வந்து ரவி பிஷ்னாய். இது வந்து இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்பின்னர் அவர் தான். ஐ டோன்ட் ரேட் இம் ஹைலி அண்ட் ஆல். அவர் ஆவரேஜ் ஸ்பின்னர். அதுல வந்து இருக்கிறதுல பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால ஐ வில் கோ வித் ரவி பிஷ்னாய். நம்பர் 11 வந்து இங்க தான் ஐ சேஞ்ச் வித் ப்ராபபிள் 11. ஐ வில் பிளே நாண்ட்ரே பர்கர் நம்பர் 11ல. ஏன்னா நாண்ட்ரே பர்கர் நான் பார்த்துருக்கேன், அந்த அதான் ஒரு மாதிரி போடுறாருங்க அவரு. ஏன்னா டால் பர்சன், பவுன்ஸ் இருக்கு, பேஸ் இருக்கு, ஸ்விங்கும் பண்றாரு. சூப்பர் நியூ பால் போலர், நல்ல ஐடியல் ஃபார் ராஜஸ்தான். ஸோ அதனால ஆர்ச்சரையும் பர்கரையும் ஐ வில் ஓப்பன் வித் இந்த போலிங் டிபார்ட்மெண்ட். ஸோ தட் வில் கவர் மை பவர் பிளே போலிங். ஸோ பர்கர் வில் பி 4th ஆல்ரவுண்ட், ஐ மீன் ஃபாரினர். இம்பாக்ட் பிளேயரா ஐ வில் பிளே சுபம் துபே. சுபம் துபே வந்து ரன்ஸ் வைஸ் நீங்க நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா பெருசா இருக்காது, பட் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து பினிஷிங்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ பவர் ஹிட்டர், ஒரு ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 160-165 வச்சிருக்காரு ஐபிஎல். ஸோ அதனால he can be a decent finisher. லைக் நம்பர் 7 கூட வரலாம் அவர். ஜடேஜாக்கு அப்புறம் கூட he can contribute very well in the thing. So this is my playing 11. எஸ் ராம், உங்களோட பிளேயிங் லெவல் என்ன? வாட் இஸ் த பெஸ்ட் காம்பினேஷன்? உங்க ஃபேவரட் வைபவ் சூரியவன்ஷி ஆடுறது? என் குதிரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியூவர்ஸ், எல்லாரும் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இந்த டீம்ல சஞ்சுவை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சஞ்சு ஆஸ் an experienced player will be missed. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டீம்ல பெருசாலாம் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா they have got some electrifying players. அப்படியே வந்து ரொம்ப பெரிய ஹியூஜ் ஆப்சன்ஸ், ஹியூஜ் வாய்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க டாப் ஆர்டர், நான் என்னோட பிளேயிங் லெவன் சொல்றேன். எனக்கும் லக்ஷ்மணுக்கும் 95% சேம் பிளேயிங் லெவன் தான். ஆக்சுவலா நான் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் எக்ஸ்ட்ரா மாறிப்பேன். ஸோ நான் வரும்போது சொல்றேன் அதை பத்தி, பிளேயிங் லெவன் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது. என்னோட ஓப்பனர்ஸ் பார்த்தா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவம்சி. யாரு என் குதிரை. நான் ஆதி காலத்துல இருந்து குதிச்சுட்டு இருந்தேன். வைபவ் இந்தியா காட்டுறா. அவன் வந்து பொட்டன்ஷியலா இந்தியாவில் T20ல ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் அண்ட் வைபவ் சூரியவம்சி வில் பி மை டாப் ஆர்டர் ஓப்பனர்ஸ். இந்த 2 பேர்ல யாருக்காவது மாட்டிச்சுன்னா கேம் கேலி. அதுவும் சூரியவம்சிக்கெல்லாம் பவர் பிளேல வந்து நின்னாலாம் எல்லாம் ஊருக்கே தெரியும் எல்லாம் ஆகும் சொல்லிட்டு. ஸோ கேம் அங்கேயே ஓவர் அதுல. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஒன் டவுன் வந்து லக்ஷ்மணோட பிரம்மாஸ்திரம் பிளஸ் என்னோட பிரம்மாஸ்திரம். ஐ வில் பிளே ஹெட்மயர் அட் நம்பர் 3. ஏன்னா பெஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். ஹெட்மயர் வந்து நம்பர் 5ல ஆடினா அவர் ஆப்போனண்ட்டுக்கு ஆடிட்டு போயிடுவாரு. திஸ் இஸ் வாட் ஹேப்பன் லாஸ்ட் இயர். பட் இப்போ வேர்ல்ட் கப்லயே பார்த்துருப்பீங்க ஹெட்மயர் என்ன மாதிரி ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் பர் மை சேயிங், நான் ரொம்ப நாளா அந்த டைலாக் சொல்லிட்டு இருக்கேன், பெஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ்ன்னு. ஸோ ஐ வில் பிளே ஹெட்மயர் அட் நம்பர் 3. ஸோ அண்ட் 4 வில் பி பராக். பராக் இஸ் ஆல்சோ, பராக் வந்து as a captain also he has led very well. Led very well நான் சொன்னது with regards to batting. His batting has not been affected.
போன வாட்டி ஏதோ ஒரு 95 ஏதோ அடிப்பாரு, யாரு கூட ஞாபகம் இல்ல. ரியான் பராக் வாஸ் த கேப்டன் இன் தட் கேம். சோ சஞ்சு இல்லாத போது சஞ்சு இல்லாத போது ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஹேண்டா அடிச்சுட்டு போவார். சிங்கிள் ஹேண்டா மத்ததெல்லாம் பின்கோட் ஆகும் ஸ்கோர் கார்டு பார்த்தா. இவரு மட்டும் ரியான் பராக் மட்டும் அடிச்சுட்டு போவாரு சிங்கிள் ஹேண்டா. ஆல்மோஸ்ட் தேர் வெரி க்ளோஸ். கடைசியில் 5 ரன்லயோ 6 ரன்லயோ தோப்பாங்க நினைக்கிறேன் அந்த மேட்ச்ல. சோ பராக் வந்து அட் நம்பர் 4. டாப் 4 கண்ணுங்க, டாப் 4 சரியான கண்ணுங்க இந்த டீம்ல. சஞ்சு அதனாலதான் நான் சொன்னேன் பெருசா மிஸ் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி. ஏன்னா டாப் 4ல எவ்வளவு ஒருத்தர் 2 பேருக்கு மாட்டிச்சுன்னா கேம் அங்கேயே ஓவர். அதுவும் சூரியவம்சி பத்தி எல்லாம் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். சரி, ஓகே, this will be my top 4. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ், ஹெட்மேயர் அண்ட் பராக். சோ அப்புறம் நம்பர் 5ல ஐ வில் பிளே த்ருவ் ஜுரேல். த்ருவ் ஜுரேல் வந்து த்ருவ் ஜுரேல் இஸ் அ டீசென்ட் பிளேயர். அந்த காம்பினேஷன் தான் அவர் ஒர்க் ஆகாது. லக்ஷ்மண் கரெக்டா சொன்னான். இந்த காம்பினேஷன் வித் ஹெட்மேயர், அதுல மட்டும் தான் ஜுரேல் ஹெட்மேயரும் சேர்ந்து அந்த காம்பினேஷன்ல சொதப்பிருக்காங்க. பட் இந்த வாட்டி ஐ பிலீவ் ஹெட்மேயர் பீங் பிளேயிங் அட் நம்பர் 3, இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் வந்தது, ஹெட்மேயர் ஜுரேல் பார்ட்னர்ஷிப் வந்ததுன்னா தட் வில் பி மோர் டிஸ்ட்ரக்டிவ் நினைக்கிறேன். மோர் டிஸ்ட்ரக்டிவ். போன வாட்டி வந்து இட் வாஸ் மோர் டிஸ்ட்ரக்டிவ் ஃபார் ஆர்ஆர். ஹெட்மேயர் ஜுரேல் பார்ட்னர்ஷிப் இட் வாஸ் மோர் டிஸ்ட்ரக்டிவ் ஃபார் ஆர்ஆர். கையில இருந்த மேட்ச் எல்லாம் போட்டே விட்டாங்க. இதுல எப்படா இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் போட்டே விட முடியும் அப்படின்ற மாதிரி விட்டாங்க. இப்போ வந்து ஆப்போனன்ட்ஸ்க்கு இட் வில் பி மோர் டிஸ்ட்ரக்டிவ். ஹெட்மேயர் 3, ஜுரேல் 5 இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் வந்ததுன்னா இட் வில் பி மோர் டிஸ்ட்ரக்டிவ். ஸோ 5 வில் பி ஜுரேல் அண்ட் 6 லக்ஷ்மணன். எனக்கும் இங்க ஒரு ஸ்லைட் திங்கரிங் ஆஃப் ஆர்டர். ஸோ 6ல ஐ வில் பிளே சாம் கரன். 6ல ஐ வில் பிளே சாம் கரன். 7ல ஐ வில் பிளே ஜட்டு. ஸோ நான் லக்ஷ்மணே கரெக்டா சொல்லிட்டான். நான் என்ன சொல்ல போறேன்றத லக்ஷ்மணே கரெக்டா சொல்லிட்டான். ஜட்டு நீ எவ்வளவு தூரம் கீழே பேட்டிங்ல இறங்குறியோ அவ்வளவு தூரம் நல்லது. அதுல கீழே வந்து பேட்டிங் ஆனாரு ஜட்டு அப்படின்னா நல்லது. ஸோ 8 ஐ வில் பிளே ஆர்ச்சர். 8 ஐ வில் பிளே ஆர்ச்சர். 9 ரவி பிஷ்னாய். எல்லாத்தையும் அவனே டிஸ்கிரைப் பண்ணிட்டான் ரவி பிஷ்னாய். ஆனா இப்போ வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இந்தியாவுக்காக ஒரு T20 மேட்சஸ் ஆடினாரு. இந்த வருஷம் இஸ் bowling was slightly better, slightly above par. ஜெனரலா ரவி பிஷ்னாய் வந்து நல்லா சொதப்பக்கூடியவர் தான். அதெல்லாம் எல்லாம் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். பட் இந்த வருஷம் கன்சிடரிங் இந்த 2026 இந்த பைலேட்டரல் சீரீஸ்ல எல்லாம் 2-3 மேட்ச் சான்ஸ் கிடைச்சது. ஸோ சான்ஸ் கிடைச்சு ஓரளவுக்கு பெட்டரா போட்டாரு. முன்னாடி இருந்த மாதிரி அந்த அளவுக்கு வல்லலாம் இல்லை. ஓரளவுக்கு இம்ப்ரூவ் அவரோட லைன் அண்ட் லெங்க்ல. பட் ஆஸ் யூஷுவல் அடி வாங்கக்கூடியவர் தான். ஆன் எனி டே பிஷ்னாயை போட்டு அடிக்கலாம். ஸோ இருக்கிற ஸ்பின்னர்ஸ்ல பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் பிஷ்னாய் அட் நம்பர் 9. followed by சந்தீப் சர்மா 10. சந்தீப் சர்மா வந்து நேற்று நான் சுனில் நரேனை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஐ ரேட் சந்தீப் சர்மா ஆன் த சேம் லெவல். என்னன்னா சந்தீப் சர்மாக்கும் சுனில் நரேனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, சந்தீப் சர்மா இது சுனில் நரேனை அடிக்கவே முடியல. அது வந்து எந்த ஒரு மேட்ச்லயுமே சுனில் நரேன் வந்து அடி வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர்லயே வராது. சந்தீப் சர்மா 90% ஆஃப் த மேட்சஸ்ல அடிக்க முடியாது. இஸ் வெரி எக்கனாமிக்கல். அவரும் அந்த மாதிரி 12 வருஷமா அதை ஆடுறாரு. லக்ஷ்மண் சொன்ன மாதிரி 12 to 13 seasons of IPL he has played. ரொம்ப அண்டர் ரேட்டட் போல. 90% ஆஃப் த மேட்சஸ் அவரையும் அடிக்க முடியாது. சந்தீப் சர்மாவோட எக்கனாமி வந்து இட் வில் பி ஹாவரிங் அரௌண்ட் 7 or 7.5 அந்த மாதிரி அவரோட IPL எக்கனாமி. ஸோ 90% ஆஃப் த மேட்சஸ்ல இஸ் வெரி எஃபெக்டிவ். நாரா அடிவாங்குவாரு. பட் தட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். ஸோ சந்தீப் சர்மா வந்து அதனாலதான் நான் சொன்னேன் ஓரளவுக்கு சுனில் நரேனோட கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு போலர் அப்படின்றதுல இஸ் ஆன் தட் லெவல். ஓகே, நம்பர் 11 இங்கதான் லக்ஷ்மணுக்கு எனக்கு ஒரு டிஃபரன்ஸ். லக்ஷ்மண் வந்து he went for ஆண்ட்ரே பர்கர். நான் வந்து ஐ வில் கோ வித் தேஷ்பாண்டே. தேஷ்பாண்டே 11 அண்ட் மை இம்பாக்ட் பிளேயர் would be ஆண்ட்ரே பர்கர். நான் 3 பார்ல தான் ஆடுவேன் டீம்ல. நான் 3 பார்ல தான் டீம்ல ஆடுவேன். மை இம்பாக்ட் பிளேயர் would be ஆண்ட்ரே பர்கர். என்ன மறந்துடாதீங்க, SMS ஸ்டேடியம் ரொம்ப பெரிய கிரவுண்டு. ரொம்ப பெரிய கிரவுண்டு. The dimensions of the ground are very big. இந்த லக்னோ சொன்னாமா தான், லக்னோ பத்தி சொன்னாமா தான், dimensions are very big. ஃபாஸ்ட் போலர்ஸோட பேரடைஸ் இது. ஆண்ட்ரே பர்கர் will be very effective அந்த கிரவுண்ட்ல. ஸோ ஆண்ட்ரே பர்கர், ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, தென் எனக்கு எக்ஸ்ட்ராவா தேஷ்பாண்டே இருக்காரு என்னோட டீம்ல. ஸோ தேஷ்பாண்டே இவங்கெல்லாம் வந்து தே வில் ப்ரூவ் டு பி வெரி எஃபெக்டிவ் இந்த பிச்சர்ஸ்ல. தேஷ்பாண்டே வந்து ஷார்துல் தாக்கூரோட ஜெராக்ஸ் காப்பி. அப்படி 4 over 40 4 விக்கெட். ஸோ 3-4 விக்கெட். ஸோ இந்த ஒரு வாட்டி இந்த 2023 டைட்டில் வின்னிங் சிஎஸ்கே டீம்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி எக்கனாமி 9, 9.5, 10 அப்படின்னு வழங்கிட்டு he was leading wicket taker for CSK in that IPL 2023 title winning IPL teamல வந்து தேஷ்பாண்டே was one of the star performers.
இன் டர்ம்ஸ் ஆஃப் விக்கெட்ஸ் நான் சொல்றேன். எக்கனாமி நான் சொன்ன மாதிரி 10, 9, 9.5, 10 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அது வந்து he will get me wickets ஃபாஸ்ட் bowling ட்ராக்ல அடிக்க போயிட்டு அவுட் ஆயிடுவாரு. ஸோ திஸ் would be my 11 and impact player is Landry Burger. ஜஸ்ட் பேருமே நான் எனக்கு இன்னும் அஸ்வின் உங்க 2 பேர் டீம்லயும் எனக்கு ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. 3 கொஸ்டின்ஸ் 2 பேர் டீம்லயும். பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ ஹெட்மேயர் நீங்க நம்பர் 3 ஆடுனீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இந்தியா பார்த்த மாதிரி 3 லெஃப்ட் ஹேண்டர் மேல ஆடுறாங்க. டோன்ட் யூ திங்க் இட்ஸ் அ மைனஸ்? ஓகே அடுத்து வரேன். இது ஒரு கொஸ்டின். அண்ட் இதை விட்டுட்டா நீங்க கீழே நீங்க ஹெட்மேயரை மேல இருக்கீங்கன்னா ஃபினிஷிங்க்கு ஒரு ரோல் யாரும் இல்லாத மாதிரி யூ டோன்ட் ஃபீலா? எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஹெட்மேயர் இஸ் த ஒன்லி ப்ராப்பர் ஃபினிஷர் இந்த டீம்ல, வேற யாருமே இல்ல. சோ அது ஒரு கேப் ஃபில் பண்ணாத மாதிரி இருக்கு நீங்க மேல இறக்குனீங்கன்னா. அதோட அப்புறம் தேர்ட் கொஸ்டின், நீங்க லாண்ட்ரி பர்கர் ஆடலாம், பட் அவர் நியூ பால் பவுலர். இங்க நியூ பால் போட விட மாட்டாங்களே, எப்படி போட மாட்டார் லாண்ட்ரி பர்கர்? திஸ் இஸ் மை 3 கொஸ்டின்ஸ். நான் முதல்ல சொல்லிடுறேன் ஆதர்ஷ், என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஐ டோன்ட் மைண்ட். சி இப்போ ஒரு காலத்துல உனக்கு தெரியுமான்னு தெரியல, ஆடம் கில்கிறிஸ்ட், மேத்யூ ஹேடன் ஒரு ஓப்பனிங் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாப் ஆர்டர்ல. ஸோ எஸ் நீ வந்து ஸ்கில்ல பார்த்து ஓகே கில்கிறிஸ்ட் ஹேடன் வேணாம்ப்பா, 2 பேர் லெஃப்ட், நான் ஹேடன் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி யூ கேனாட் பிளே டிஃபரெண்ட் பிளேயர். உனக்கு ஸ்கில் இருந்தா நீ திறமை இருந்தா நீ அடிக்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டாப் 3 இல்ல டாப் 8 கூட லெஃப்ட் ஹேண்டர் அடிக்கலாம். என்னோட பாயிண்ட் அதுதான். லெஃப்ட் ரைட் எஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல், ஐ டோன்ட் சே அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. இட் கேன் பி டன் when the skill set also matches. ஸ்கில்லும் மேட்ச் ஆகுது, உனக்கு லெஃப்ட் ரைட் படிக்கணும்னா அது போனஸ். பட் இந்த 11ல வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து ஹெட்மேயரை நீ கீழே தள்ளனா, செகண்ட் கொஸ்டின் அப்படியே கனெக்ட் பண்ணிடுறேன். ஹெட்மேயரை நீ கீழே ஃபினிஷரா ஆட வச்சனா அது வந்து இட் குட் பி என்ன பொறுத்தவரைக்கும் வெரி கவுண்டர் ப்ரொடக்டிவ். ஏன்னா அவர் வந்து தடவுவார் ஃபினிஷிங்ல. நீங்க இது நான் இப்போ ஒரு சீசனா சொல்ல, 2-3 சீசனா அவர் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்துப்பாரு, ரொம்ப ஆவரேஜ் ஃபினிஷிங்ல. அவர் வந்து இன்ஃபேக்ட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு நீ பாரு, எனக்கு ஞாபகம் 2018ல ஐ திங்க் ஹி மேட் ஹிஸ் டெபியூ நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுவர். பட் இந்தியாவுக்கு ஒரு டூர் வருவாங்க, அங்க நிக்கோலஸ் புரோனா ஹெட்மேயர் வேற ஸ்டார்ஸ் அடி நொறுக்குவாங்க ஒன் டே மேட்ச்ல. ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் பேட்டியா சரியாவே ஆடல பேட்டிங். ஸோ ரொம்ப வருஷமா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு. இப்போதான் அவர் வந்து வேர்ல்ட் கப்ல ஷோன் வெரி குட் சைன்ஸ். அதுவும் நம்பர் 3ல அவரை ப்ரொமோட் பண்ணி ஹோப் ஆட வச்சாரு, மேனேஜ்மெண்ட் ஆட வச்சாங்க, வெஸ்ட் இண்டீஸ் மேனேஜ்மெண்ட் டாரன் சாமிலாம். அதுல கிடைச்ச ஃபார்மை வந்து ஐ வுட் லைக் டு யூட்டிலைஸ் அஸ் த பெஸ்ட் பாசிபிள் திங். ஏன்னா இப்போ நீ வந்து ஃபினிஷிங் கால் இல்லையான்னு கேட்ட, எஸ் ஹெட்மேயர் வந்து நீ வந்து எப்படி பாக்குறேன்னா ஒரு வெஸ்ட் இண்டியன் பவர் அவர் தான் நல்லா இருக்கும் அப்படி யோசிக்கிறேன். ஐ எம் நாட் லைக் சேயிங் ராங், உன்னோட தாட் ராங் நான் சொல்ல மாட்டேன். பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா ஹெட்மேயர் அந்த மாதிரி இஸ் நாட் ப்ரூவன் himself as a great finisher. ஸோ இப்போ நான் என்னோட ராமோட 11ல பார்த்தேன்னா யூ காட் ஜுரேல், யூ காட் ஜடேஜா அண்ட் யூ காட் ஆர்ச்சர். அஃப்கோர்ஸ் இது நீ சொன்ன மாதிரி கரெக்ட், இட் இஸ் நாட் எக்ஸ்ப்ளோசிவ் ஃபினிஷிங் அட் ஆல், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் அகைன் யூ cannot do much. இப்போ நீ ஹெட்மேயர் நம்பர் 5 நம்பர் 6 போட்டனா யூ டு சர்ச் ஃபார் அ டாப் 3 பிளேயர். 3ல யாரெல்லாம் அஃப்கோர்ஸ் யூ மே புட் பராக். இல்ல இப்போ என்னோட டாப் 4 நான் சொல்றேன். சரி இப்போ ஜெய்ஸ்வால், சூரியவம்சி நான் அந்த சேஞ்ச் பண்ணல. பட் நம்பர் 3 பராக், நம்பர் 4 ஜுரல் ஆடட்டும். ஏன்னா ஜுரல் இஸ் பிளேயிங் எஸ் ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடுறாரு. ஸோ அட்லீஸ்ட் ஆஸ் அன் இந்தியன் அவர் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்பர் 4க்கு. அதுக்கப்புறம் நான் நம்பர் 5 கூட நான் ஹெட்மேயர் இல்லாம நான் ஃபர்ஸ்ட் சாம் கரனை தான் ஆட வைப்பேன். சரி கிரவுண்ட் பெருசு, சாம் கரனை நீங்க கீழே இறக்கி யூஸே கிடையாது. நான் இங்கிலாந்து டீமுக்கு இதே தான் சொன்னேன். சாம் கரன் நீங்க எவ்வளவு கீழே தள்ளுறீங்களோ அவ்வளவு அவரோட கேமை வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். சிஎஸ்கேக்கும் சரி பஞ்சாபுக்கும் நீங்க ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான், அவர் மேல ஆடிதான் ரன் அடிச்சிருக்காரு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஹீ ஷுட் பிளே அப். அண்ட் ஜடேஜா, ஹெட்மேயர் அண்ட் ஃபெரேரா அண்ட் ஆர்ச்சர், எனக்கு 4 ஃபினிஷர் இருப்பாங்க. இது இன்னும் இட் சீம்ஸ் பேலன்ஸ்டு இல்ல? இல்ல ஓகே, உன் கொஸ்டின் ஓகே, லாஜிக்கலா கேட்கற மாதிரி தான் இருக்கு. பட் ஐ வில் எக்ஸ்பிளைன். என்னன்னா இப்போ நான் உனக்கு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கறேன். ஆன் இஸ் பிரைம், இன் இஸ் பிரைம் ஹெட்மேயர் டிஸ்ட்ரக்டிவ் நினைக்கிறியா, கரண்ட் டிஸ்ட்ரக்டிவ் நினைக்கிறியா? ஆன் ஹிஸ் டே தான். பட் ஆன் ஹிஸ் டே ஹெட்மேயர் இஸ் டேஞ்சரஸ். பட் அந்த டே வந்து என்னைக்காச்சும் வரும், வந்தாலும் 10 பால்ஸ் மேல வராது. அந்த 10 பால்ஸ் மேல வராததுக்கு இல்ல அது ஓகே. 10 பால்ஸ் 5 பால்ஸ் நான் கேட்கல. இப்போ நீ இப்போ உனக்கு ஒரு டிஸ்ட்ரக்டர் எடுக்கணும், ஹெட்மேயர் எடுப்பியா கரண்ட் எடுப்பியா அதை சொல்லு. நான் ஓகே ஹெட்மேயர் தான் எடுப்பேன். அதுதான் இப்போ என்னோட பாயிண்ட் என்னன்னா, உனக்கு டிஸ்ட்ரக்டரை வந்து யூ ஹேவ் டு மேக் பெஸ்ட் யூஸ். ஹெட்மேயருக்கு வந்து இப்போ நீ போன வருஷம் இதெல்லாம் சொல்லியிருந்தா வச்சுக்கோ, ஐ அக்ரி. ஏன்னா ஹெட்மேயர் நீ எங்க கொடுத்தாலும் பேட்டிங் ஆட மாட்டான்னு நான் நினைச்சிருப்பேன். ஏன்னா அவர் வந்து சரியா ஃபார்ம்ல இல்ல, அவர் என்ன ட்ராப் கூட ஐ வுட் டன். பட் இப்போ உனக்கு தான் கையில இருக்கே. இப்போ யூ காட் ஒரு ராமோட வேர்ட்ஸ் வந்து பிரம்மாஸ்திரம் வந்து நம்பர் 3ல இருக்காரு உனக்கு ஜம்முன்னு. அதாவது யூ கேன் கில் bowling.
இப்போ ஆல்ரெடி வைபவ் சூரியவன்சி வந்து டாப் ஃபார்ம்ல இருக்காரு, நம்மலாம் பார்த்தோம் அண்டர் 19 வேர்ல்டு கப்ல சரியான ஃபார்ம். இஃப் ஹி பிரிங்ஸ் தட் ஃபார்ம் ஒரு 5 மேட்ச் அடிச்சு பண்ணி கொடுத்தா கூட போதும் அவங்களுக்கு. அண்ட் அட்மையர் அட் 3 நான் என்னோட பாயிண்ட் என்னன்னா உனக்கு ஃபினிஷிங்கே பெருசா தேவைப்படாதுங்கிறேன். இஃப் திஸ் டாப் 3 கிளிக் ஃபார் லைக் 6 to 7 மேட்சஸ் அப்படின்னா உனக்கு ஃபினிஷிங்ல அங்கங்க தட்டி கரண்ட் பண்ணி சொன்ன மாதிரி கரண்ட்லாம் ஒரு நம்பர் 5ல அமிச்சு ஜுரேல் அவங்களாம் they could probably finish அப்படின்னு நினைக்கிறேன். நீ மூணாவது என்ன கொஸ்டின் கேட்ட அதையும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். then you can மூணாவது வந்து counter. நாண்ட்ரே பர்கர் யூஸ் பண்றீங்க, பட் ஆல்ரெடி 2 நியூ பால் பவுலர்ஸ் இருக்காங்க. யாருக்கு பதிலா யூஸ் பண்ணுவீங்க, இல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு கேக்குறேன். நீங்க Yeah, நாண்ட்ரே good பர்கர் question. எடுத்துட்டு வந்தது. நான் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் ஓபன் வித் சந்தீப் சர்மா அண்ட் பர்கர். அதாவது ஃபர்ஸ்ட் ஓவர் வில் பி போல்ட் பை சந்தீப் சர்மா அண்ட் ஐ வில் ட்ரை பர்கர். சந்தீப் சர்மா ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்துப்பேன், சூப்பரா போலிங் போட்டானா ஐ வில் கண்டினியூ, இல்லனா ஐ வில் பிரிங் ஆர்ச்சர். பர்கர் என்ன சூப்பரா போட்டுருவாரு, கண்டிப்பா தெரியும். சந்தீப் சர்மா வந்து ஐ ஃபீல் தட் he could be effective in the death also, unlike ஆர்ச்சர் இப்போ நீ பார்த்தனா ஃபினிஷிங்ல போட்டு அடி அடிக்கிறாங்க ஆர்ச்சர். ஸோ இப்போ நீ வந்து see you can do either way. ஃபர்ஸ்ட் ஓவர் ஆர்ச்சர் கூட கொடுக்கலாம், ஏன்னா யூ பால் இஸ் ஹைலி எஃபெக்டிவ், பியூட்டிஃபுல்லா போடுறாரு ரீசென்ட் டைம்ஸ்ல. ஸோ ஆர்ச்சர் பர்கர் அப்படி கூட 4 overs போடலாம். யூ கேன் பிரிங் சந்தீப் சர்மா நம்பர் 3 சேஞ்ச். ஸோ 5th ஓவர் கூட சந்தீப் சர்மா கொண்டு வரலாம். that could be a possible thing. ஏன்னா இந்த 11ல வந்து ஐ வுட் லைக் டு ப்ளே த பெஸ்ட் 11. ஏன்னா நீ பார்த்தனா பர்கர் கேன் பி யூஸ் எனிவேர், சந்தீப் சர்மா கேன் பி யூஸ் எனிவேர், மிடில்லையும் போடுவாரு டெத்லையும் போடுவார். ஆர்ச்சருக்கு மட்டும் தான் இப்போ அந்த வீக்னஸ் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங்ல இஸ் நாட் தட் கிரேட், அடி அடிக்கிறாங்க ஃபினிஷிங்ல கொடுத்தாங்கன்னா. ஸோ இந்த இந்தியா சந்தீப் சர்மாவை உங்களால நியூ பால் மேல அவர் எங்கேயும் போட வைக்க முடியாது, அடி கண்டிப்பா விழும். ஒரு ஓவர் மொத்தம் இல்ல சந்தீப் சர்மா நீங்க ட்ராக் ரெக்கார்ட் பாருங்க, அவரு டெத் பவுலிங் ரொம்ப ஆவரேஜான பவுலர் தான் டெத்ல இல்ல மிடில் ஓவர்ஸ்ல. நீங்க முடிஞ்ச வரைக்கும் அவரை மேலேயே முடிச்சிடணும் அந்த 3 ஓவருமே. ஆர்ச்சரை கூட நீங்க டெத்ல யூஸ் பண்ணலாம், பட் சந்தீப் சர்மா பேச வச்சு அவரால் போட முடியாது. ஓகே லக்ஷ்மண், அது இதே டவுட் தான் எனக்கு இன்னுமே இருக்கு. நீங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர், நாண்ட்ரே பர்கர், அப்புறம் சாம் கரன், சந்தீப் சர்மா 4 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு போக போறீங்க. டோன்ட் யூ திங்க்? இல்ல சாம் கரன்லாம் நான் வந்து லைக் டெத்ல ஒரு ஓவர், நடுவில் ஒரு ஓவர், அப்படி 2-3 ஓவர் நல்லா போட்டா 3 கொடுப்பேன். ஸ்பின்னர் குறையிற மாதிரி இல்லையா? ஸ்பின்னர் குறையிற மாதிரி இல்ல, ஸ்பின்னர் குறையிற மாதிரி இருந்ததுனால அதனால நான் டோனோவன் ஃபெரேரா போறேன். ஏன்னா எனக்கு ஃபெரேரானால எனக்கு 2 யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 20 ரன்ஸ் பேட்டிங்ல எண்ட்ல கிடைக்கும், 10 balls or 20 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனக்கு அது கிடைக்கலனாலும் ஓகே, பட் இப்போ கரண்ட் ஃபார்ம் வச்சு பார்த்தா இஸ் அ டீசன்ட், நல்ல ஃபார்ம்லயே இருக்காரு. ஸோ அந்த 10 balls 20 கிடைக்கும். அப்புறம் ஐ கேன் கெட் யூஸ்ஃபுல் 2 to 3 overs ஆஃப் ஸ்பின்னு நினைக்கிறேன் நான். நீங்க இப்போ டோனோவன் ஃபெரேரா ஆட வச்சா நாண்ட்ரே பர்கர் இஸ் a குட் சாய்ஸ், நான் இது இல்லைன்னு சொல்ல. பட் ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா அண்ட் சாம் கரன் 3 ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரெடி இருக்காங்க. அதை வச்சுட்டு உங்களுக்கு நாண்ட்ரே பர்கர் தேவையாங்கிறது என்னோட கொஸ்டின். இல்லடா அதெல்லாம் ஓகே. சரி நான் எப்படி யோசிக்கிறேன்னா ஜஸ்ட் பிகாஸ் இப்போ எங்கிட்ட 2 ஸ்பின்னர் இருக்காங்கல்ல, ஜடேஜா பிஸ்னா இருக்காங்க, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து ஜஸ்ட் பிகாஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க, அதிகமா இருக்காங்கன்றதால யூ cannot, என்ன பொறுத்த வரைக்கும் யூ cannot deviate from the best 11. ஏன்னா பெஸ்ட் 11ல பிஸ்தாய் நீ ஆடிதான் ஆகணும், ஏன்னா அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஆயிட்டாரு, அதை நீ டிராப் பண்ண முடியாது. அப்புறம் அவர் பிஸ்தாய் நிறைய பைசா வர வாங்கியிருக்காங்க, ஐ எம் நாட் ஷுவர். ஸோ அது ஒரு பிக் அமௌண்ட் இல்ல பிஸ்னாய் டிராப் பண்ணல. நான் வந்து எனக்கும் உங்களுக்கும் 2 சேஞ்ச்னா, நீங்க வந்து சுபம் துபே ஆடுறீங்க, நான் துஷார் தேஷ்பாண்டே ஆடுவேன். அண்ட் அப்புறம் நாண்ட்ரே பர்கர் பலா ஃபெரேரா. ஏன் துஷார் தேஷ்பாண்டேன்னு சொல்றேன், அவர் என்னதான் எனக்கு 40 ரன் 60 ரன் கூட கொடுக்கட்டும், எனக்கு அந்த 2 to 3 விக்கெட்ஸ் குவிக் விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. ஏன்னா அது போன 3 சீசனுமே அவர் காட்டியிருக்காரு. இல்ல போன சீசன்ல அத்தனை அடி வாங்கியும் அவர் ஒரே ஒரு மேட்ச் தான் 50 தாண்டி இருக்காரு, அவ்வளவு அடி கொடுத்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஓகே. நான் எப்படி யோசிக்கிறேன்னா என்னோட பாயிண்ட் சொல்லிடுறேன்னா, நான் வந்து ஐ ஹவ் காட் மை, என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் சொன்ன மாதிரி 7-8ன்னு குமிக்க முடியாது, யூ நீட் சம் ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ், பேட்ஸ்மேன்லாம் கூட வேணும். அதனால பெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் சந்தீப் சர்மா, பர்கர், ஆர்ச்சர், சாம் கரன் வந்து மெயினா அவர் வந்து பேட்டிங் பிளஸ் போலிங். நீ சொன்னியா பாத்தியா டோனோவன் ஃபெரேரா, அந்த மாதிரி பேட்டிங்ல நம்பர் 6ல ஒரு 15 ரன் குயிக் ஃபயரா அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, போலிங்ல ஒரு 2 ஓவர் தேவைப்பட்டா அப்படி தள்ளிக்கலாம். ஏன்னா இப்ப பாரு என்னோட டீம்ல யூ காட் போலர்ஸ், நீ கேட்டதுனால சொல்றேன், நாண்ட்ரே பர்கர், ரவி பிஸ்னாய், சந்தீப் சர்மா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, தேவைப்பட்டா பராகும் போடலாம். ஒரு ஓவர் 2 ஓவர் தள்ளணும்னா பராக் ஆல்சோ கான்ட்ரிபியூட். ஸோ எனக்கு 7 போலரை வச்சுட்டு நான் இதுக்கு 8வது ஐ டோன்ட் நீட் டு கோ வித் துஷார் தேஷ்பாண்டே. ரெண்டாவது வந்து இன்னொரு பாயிண்டும் இருக்கு, ஏன்னா பேட்டிங் நீ பார்த்தனா யூ காட் சம் 7 to 8 டீசன்ட் பீப்புள். ஆர்ச்சர் நீ சேர்த்துக்கணும், ஆர்ச்சர் கேன் ஹிட் 2 sixes இந்த எண்ட் தேவைப்பட்டா, அந்த ப்ரூட் பவர் இருக்கு. அப்படி சேர்த்துக்கணும் 8 பேட்ஸ்மேன் ஆல்ரெடி வந்துடுறாங்க. ஸோ 9th சுபம் துபே தேவையில்லை, இவங்களுக்கு ஆக்சுவலாக இம்பாக்ட் பிளேயரே பெருசா தேவையில்லை. பட் ஐ வுட் ஜஸ்ட் ஆட் வெரைட்டி டு த பேட்டிங். ஓகே நீ துஷார் தேஷ்பாண்டே ஆடினா ஆடிக்கோ, அது இது இல்லை, பட் நான் ஆட மாட்டேன். என்னோட பிளேயிங்ல ஐ காட் 4
ஃபாஸ்ட் bowlers whom I feel will do the job. ஏன்னா 16 overs 16 எல்லாம் கூட அட்லீஸ்ட் 12 to 13 overs அவங்கள்ட்ட வந்துடும். ஜடேஜா ஃபிக்ஸட் டெபாசிட் bowlingல செமையா கன்னா போட்டு கொடுத்துருவாரு. 4 ஓவர் 17 ஓவர் வந்துடும். அதுலயே மீதி அங்கங்க பராக் 1 அப்புறம் பிஷ்னா ஒரு 2 அப்படி தள்ளிடலான்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இப்போ ராம் சொல்லிட்டோம், அப்புறம் யூ கேன் ஜஸ்ட் கிவ் த இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆதர்ஷோட டவுட் வந்து ரொம்ப வேலிடான டவுட். ஆதர்ஷ் வந்து என்ன கேட்கறான்னா ஃபினிஷிங்ல ஆள் இல்லையே அப்படின்னு கேட்கறான். ஃபினிஷிங்ல வந்து இந்த டீம்ல ஆள் இல்லையே அப்படின்றான். அதுக்கு நான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடுறேன். இந்த டீம் வந்து இட் இஸ் ஒன் யூனிக் டீம் வேர் ஃபினிஷர்ஸ் தான் டாப் 4. டாப் 4 ஃபினிஷர்ஸ் தான். Look at SSV Jaiswal. SSV Jaiswal can play till 15th over or 16th over. நிறைய மேட்ச் காமிச்சிருக்காரு. 15th or 16th over வரைக்கும் SSV Jaiswal ஆட முடியும். வைபவ் சூரியவம்சி போன வாட்டி அவரை பத்தி எவ்வளவுதான் வந்து அட்டாக்கிங் பிளேயர் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாலும் லாஸ்ட் இயர் ஒன் மேட்ச் ஐ ரிமெம்பர் சிஎஸ்கேக்கு எதிராக கரெக்டா அந்த மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்கு. சிஎஸ்கேக்கு எதிராக அவரோட அட்டாக்கிங் இன்ஸ்டிங்ஸை கர்ப் பண்ணி டிஃபென்ஸ் ஆடுவார். டிஃபென்ஸ் ஆடிட்டு he will take the game deep. ஒரு 14th ஓவரோ 15th ஓவரோ வரைக்கும் போயிட்டு I think he will finish off that match. அந்த தோனி கிட்ட வந்து கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்குவார். இதுல அந்த இது பண்ணிட்டு போகுது. ஏன்னா வைபவ் சூரியவம்சி is capable of doing that role also. Despite all his attacking instincts, he can finish off the game. அவரே ஒரு proven சொல்ல மாட்டேன் நான். It's too young to be called as a proven. So he can be a good finisher. வைபவ் சூரியவம்சி he can finish off the matches னு காமிச்சிருக்காரு. ஹெட்மயர் நம்பர் 3ல ஹெட்மயர் ஆடிதான் ஆகும். நம்பர் 7ல ஹெட்மயர் ஆடினால டீமுக்கு கோவிந்தா ஆயிடும். நான் சொன்ன மாதிரி நீ ஹெட்மயர் போயிட்டு நம்பர் 6 நம்பர் 7 சொல்லிட்டு ஆடினால போன வருஷம் மாதிரியே அந்த சேம் டெம்ப்ளேட் வில் கண்டினியூ. இதே ஜுரைல ஹெட்மயர் ஆப்போசிட்டா ஆட ஆரம்பிப்பாங்க, ஆப்போனன்ட்ஸ்க்கு ஆட ஆரம்பிப்பாங்க. ஸோ ஹெட்மயருக்கு பெஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் இஸ் நம்பர் 3 அண்ட் ஹெட்மயர் கேன் பிளே த லாங் கேம் ஆல்சோ. அவர் அதாவது ஒரு 13th ஓவர் 14th ஓவர் வரைக்கும் அவராலே ஆட முடியும். வேர்ல்ட் கப்ல எல்லாம் ஷோன் in the recent World Cup and current form la. And Riyad Parag time and again in the last 2 to 3 years நான் ரியாத் பராக் அந்த காலத்து பராக பத்தி எல்லாம் பேசல. நான் இப்போ ரீசெண்டா அந்த 2024ல இருந்து இருக்கிற பராக் 500+ ரன்ஸ் கன்சிஸ்டன்டா இருக்கும் போது இந்த நான் சொன்னேன் 96 or 97 அது அப்படியே 18th ஓவர் 19th ஓவர் வரைக்கும் இது வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு டீம். என்ன வித்தியாசம்னா இந்த டீம்ல மற்ற டீம்ல எல்லாம் பினிஷர் ஒரு லேபிள் கொடுத்துருக்காங்க. பினிஷர் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பினிஷர் வந்து எங்களுக்கு ஒரு லேபிள் மாதிரிதான். நாங்களே பினிஷர்ஸ் தான். SSV Jaiswal is a finisher. வைபவ் சூரியவம்சி can finish. சிம்ரான் ஹெட்மயர் is a finisher. Then ரியாத் பராக் is a finisher. போராதுக்கு ஜுரைல் வேற இருக்காரு. ஜுரைல் can do the finishing job to an extent. அதான் ஆர்ச்சர் சந்தீப் சர்மா. I believe லக்ஷ்மன் சொன்ன பாயிண்ட்டுக்கு வந்து லக்ஷ்மன் சொன்ன மாதிரி ஆர்ச்சர் நான் வந்து ஆர்ச்சரையும் பர்கரையும் நியூ பால் போட வைப்பேன். எக்ஸ்பிரஸ் பேஸ் பிளஸ் இது சந்தீப் சர்மா கேன் போல் 1 in the power play. அவர் வந்து சந்தீப் சர்மா will use 1 in the power play, 1 in the middle and 2 in the depth. அதான் நான் சொன்னேன், டெத்ல வந்து உனக்கு 20 ரன் வழங்கினாலும் இஸ் கேப்பபிள் ஆஃப் பிக்கிங் விக்கெட்ஸ். ஒரு 2 or 3 விக்கெட்ஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் பிக்கிங். டெத்ல வழங்குறத எல்லாரும் தான் டெத்ல போட்டு வழங்க போறாங்க. ஸோ இஸ் நோ எக்ஸப்ஷன். ஸோ 2 over 25 or 30 டெத்ல வழங்கி மீதி எல்லாம் அவரோட எக்கனாமி. நீ வந்து பார்த்தோன்னா 4 overs 35 4 overs 30 to 35 between 30 to 35 சந்தீப் சர்மாங்க. ஸோ நான் வந்து ஐ வில் யூட்டிலைஸ் ஹிம் இன் தட் வே. பர்கர் வந்து இந்த சவாய் மான்சிங் ஸ்பெஷலிஸ்டா இருப்பார். அந்த ரா பேஸ் ஸ்விங்கிங் பால் வந்து ஸ்விங்கிங் அண்ட் இது வந்து என்ன சொல்றது பெரிய கிரவுண்டு. ஸோ டைமென்ஷன்ஸ் ஆஃப் த கிரவுண்ட் ஐ கேன் யூஸ் இட் வெரி வெல். ஸோ அதனால நான் ஆர்ச்சர் அண்ட் பர்கரை வந்து ஐ வில் பிளே. பர்கரை நீ டெத்ல கூட போலிங் போடணும். சூப்பர் போலர், டாப் மிடில் எல்லாத்தையும் போடக்கூடியவர். ஆமா எக்ஸ்ட்ராவா ஹைலி அன்டெஸ்டட். ஆண்ட்ரே பர்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹைலி அன்டெஸ்டட். அதனால தான் எனக்கு ஃபீல் ஆகுது அது நீங்க போறதுக்கு. இல்லடா ஆதர்ஷ் இன்னொரு பாயிண்ட் நான் உனக்கு வந்து ஐ வுட் லைக் டு டெல் யூ திஸ் ஃபேக்ட் ஆல்சோ. இதே மாதிரி டோனோவன் பரேரா 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. டோனோவன் பரேரா வந்து சரியான ஃபார்ம்ல வந்திருக்காரு. சரியான SA T20 எல்லாம் போட்டு அடி அடிச்சிருக்காரு. எல்லாரையும் போட்டு கொளுத்து ஒரு 60+ ஆவரேஜ் 70+ ஆவரேஜ் ஏதோ ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. இங்க வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, ஃபர்ஸ்ட் மேட்சே நான் லக்ஷ்மண் சொல்லிட்டு இருந்தேன். வருணோட he was playing வருண். ஃபர்ஸ்ட் டைமா he was playing வருண். அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அவன் பிட்ச்ல வந்து டான்ஸ் ஆடும். வருண அது இப்படி வந்து இப்படி அதாவது there is a difference between இவர் லக்ஷ்மண் சொன்னா
க்ளூலெஸ், லிட்டரலி க்ளூலெஸ். எங்க பால் வருதுன்றதே ஒண்ணுமே தெரியல. இந்த டோனோவன் பெரேரால இது வந்து சவுத் ஆப்பிரிக்கால ஒரு ஐபிஎல் வச்சாங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கால இந்த ஐபிஎல் இஸ் கண்டக்டட் இந்த 2009 சீசன்ல வச்சா மாதிரி அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால ஹோஸ்ட் பண்ணானா ஐ வுட் ஹவ் அக்ரீட் வித் யூ ஆதர்ஷ். ஏன்னா அப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸ்ல இஸ் அ குட் பிளேயர் அப்படின்னு. நீ இதே நம்பிக்கையில டோனோவன் பெரேராவை கூட்டு வந்து இங்க வந்து ஆட வைப்பானா 10 தாண்ட மாட்டான் பேட்டிங்ல. போலிங்ல போட்டு மொத்துவாங்க. அங்க போட்டு மொத்துவாங்க. பேட்டிங்ல வர ஸ்ட்ரைக் ரேட் போலிங்ல குயிக்கா வந்துடும். பேட்டிங்ல ஒரு இல்ல 160 ஸ்ட்ரைக் ரேட்ல நீ அவளை ஆடுவான்னு சொல்லிட்டு டீம்ல எடுத்திருப்பேன். அவன் போலிங்ல அதை வந்து கொடுத்துருவான். ஏன்னா இஸ் குவிக் ஃபயர். 2 ஓவர்ல ஒரு 40 ரன் வழங்கினா போருமே. எங்க ஸ்ட்ரைக் ரேட் 200 பிளஸ் இல்ல போயிடுது. 2 ஓவர்ல 40 ரன் வழங்கினா அதான் அந்த மாதிரி ஆயிடும். இல்ல ஃபெரேரா பேட்டிங் நான் ஒத்துக்கிறேன். பேட்டிங் நான் தான் சொல்றேனே, எப்படியும் இந்த பேட்டிங்ல என்ன பொறுத்த வரைக்கும் பவுலர் பெருசா தேவையில்லை இந்த டீமுக்கு நாண்ட்ரே பர்கருங்கிறது. ஏன்னா ஆல்ரெடி 6 பவுலர் வச்சிருக்காங்க. அதை தவிரவே இதே ஃபெரேரா வந்தா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃப் ஸ்பின்னர் கிடைப்பாரு. ஆஃப் ஸ்பின்னர் நான் ஒன்னும் டெட்லி எல்லாம் சொல்லல, பட் உங்களால தள்ள முடியும், ஓவர ஈஸியா தள்ளலாம் அவரை வச்சுட்டு. நீங்க ஏன்னா இந்தியா சீரிஸ் எடுத்து பாருங்க, ஹி வாஸ் ஆக்சுவலி ஒரு மேட்ச் டாப் ஆஃப் த பவுலரா இருந்தாரு சவுத் ஆப்பிரிக்காக்கு ஒரு மேட்ச். ஆதர்ஷ் ஒரு சின்ன பாயிண்ட்ரா, எனக்கு சின்ன டவுட் என்னன்னா, இப்போ இப்போ டோனான் ஃபெரேரா பெட்டர் போலரா, பர்கர் பெட்டர் போலரா? யார் பெட்டர் பேட்ஸ்மேன்? நீங்க கேக்குற கேள்வி இப்படிதான் இருக்கு. இல்ல பவுலர் நான் கேளு, சொல்ல ஆல்ரவுண்டரா பாருங்க. அப்ப எதுக்கு உனக்கு டோனான் ஃபெரேரா? இதுல டாப் நீங்க லாஸ்ட் 3 பாருங்க, சாம் கரன், ஜடேஜா, த்ருவ் ஜுரல் கூட எடுத்துக்கோங்க. இதுல ஆக்சுவலா டாப் 6மே இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. யார் அடிப்பானே உங்களால சொல்ல முடியாது இந்த 6ல. அதுக்கு நீங்க ஒரு டானல் ஃபெரேரா எக்ஸ்ட்ராவா இல்ல. நான் சொல்றதுன்னா நீங்க கடைசி 2 ஓவர்ல ஒரு அளவுக்கு 6 அடிக்க முடியுங்கிற கெப்பாசிட்டி வேற யாருக்கு இருக்கு? சிம்ரான் ஹெட்மேயர் தவிர இந்த டீம்ல டோனல் ஃபெரேராக்கு மாத்திரம் தான் இருக்கு இந்த டீம்ல. எக்ஸப்ட் சிம்ரான் ஹெட்மேயர் வேற யாருக்கு 6 ஹிட்டிங் எபிலிட்டி கிடையாது. ஜடேஜாக்கு இல்ல. ஜடேஜாவால 4 அடிக்க முடியும், பட் 6 அடிக்க முடியாது. சாம்கரனால அடிக்க முடியாது. ஜோஃப்ரா ஆர்ச்சரால அடிக்க முடியாது. அந்த இடத்துல நீங்க டோனல் ஃபெரேரா தான் பெஸ்ட். ஐ கேம் டு கன்க்ளூஷன் டோனல் ஃபெரேரா வந்து ஆதர்ஸ் வந்து பேட்ஸ்மேனா பாக்குறாங்க. நீங்க வந்து பவுலர் ஆக்சுவலி இவங்க நாண்ட்ரி பவுலரா பாக்குறீங்க. தட் இஸ் வாட் தி டிஃபரன்சஸ் ரெண்டு பேருக்குமே. அந்த ஒரு பிளேயரோட இம்பாக்ட் ஒன்னு இருக்குல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நாண்ட்ரே பர்கர் ஆன் எனி டே கேன் கிரியேட் மோர் இம்பாக்ட். ஏதோ 2 பேரும் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் தான், பட் மோர் இம்பாக்ட். ஏன்னா போலிங்ல வந்து ஒரு 4 ஓவர் ஒரு நான் பார்த்த வரைக்கும் அவரோட எப்படின்னா டால் போலர், பயங்கர பவுன்ஸ் வருது. அந்த போன வருஷம் நான் பார்த்தேன் சில மேட்ச் ஐபிஎல் ஃபியூ மேட்ச் தான் ஆடி இருக்காரு, இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆதர் சொன்ன மாதிரி. பட் அந்த ஃபியூ மேட்சஸ் இம்ப்ரெஸ். உனக்கு வந்து அந்த மாதிரி கரெக்ட் எக்ஸாக்ட்லி அந்த பவுன்ஸ் எப்படி வந்து ராம் காட்டுற மாதிரி பயங்கரமா எல்லா பேட்ஸ்மேனும் ஸ்டபிளி. உனக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ் நீ சான்ஸே கொடுக்கணும் அப்படின்னா எல்லாருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ யூ டு கீப் ட்ரைங். அதில் நாண்ட்ரே பர்கர் வந்து நல்லா 4 ஓவர் போட்டு உனக்கு லைக் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து அனாலிசிஸ் படி 30-35 தான் கொடுப்பாரு மேக்ஸிமம். அண்ட் யூ கேன் பிக் 2-3 விக்கெட்ஸ். நியூ பால்லே விக்கெட் எடுத்துருவாரு. ஹர்ஷ்தீப் சிங் மாதிரி குவாலிட்டி. ஹர்ஷ்தீப் சிங் இன்ஃபேக்ட் இல்லாத ஒரு குவாலிட்டி விட்டு இருக்கு, அந்த பவுன்ஸ் அண்ட் தென் இது ஸ்விங் அப்கோர்ஸ் ஹர்ஷ்தீப் சிங் ஆல்சோ டெட் பேஸ் கரெக்ட். ஸோ அந்த பவுன்ஸ் அண்ட் பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா. ஹர்ஷ்தீப் சிங் இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்விங் போலர். பட் அதோட இவர் வந்து ஒரு லெவல் மேல நான் சொல்லுவேன் இப்போ இருக்கிற நான் பார்த்த ஷார்ட் மேட்சஸ் நாண்ட்ரே பர்கர்ல. தட்ஸ் வை ஐ அம் சேயிங் ஜஸ்ட் தட் அந்த இம்பாக்ட் வைஸ் இப்போ எனக்கு 11 பேர் டீம் எடுக்கணும், எனக்கு யாரெல்லாம் வின் பண்ணி கொடுப்பாங்க 11 பேர் இந்த இம்பாக்ட் வந்து இவன் கிரியேட் பண்ணுவோம். அதனால இப்போ டோனான் ஃபெரேரா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ராம் சொன்ன மாதிரி டாப்பாரும் வீக்கு பெருசா யாரும் டீப்பா கொண்டு போக மாட்டாங்க அப்படின்னா தென் எஸ் மேபி போனா டோனான் ஃபெரேரா போயிருப்பான்னு டவுட் தான். ஏன்னா ஐ ஹவ் சீன் இஸ் பேட்டிங் சோ க்ளூலெஸ் ஸ்பின்னுக்கு எதிராலாம். பட் ஆதர்ஸ் சொன்ன மாதிரி லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல பேஸ் போடுறதுனால மேபி இட் குட் பி a better batsman. I don't dispute. பட் அதை வச்சு நான் 2 ஓவர் அடிக்கணும்ன்றதுக்காக ஐ டோன்ட் திங்க் ஐ வில் சாக்ரிஃபைஸ் நாண்ட்ரே பர்கர்ஸ் குட் குவாலிட்டி 4 ஓவர்ஸ். இல்ல எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். 3 பேருமே சிமிலர் பவுலர், அதுதான் எனக்கு ஒரே பாயிண்ட். நீங்க இதுவே ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்லாம நீங்க நாண்ட்ரே பர்கர் சொல்லியிருந்தா நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். பட் ஜோஃப்ரா ஆர்ச்சர், நாண்ட்ரே பர்கர், சந்தீப் சர்மா மோர் ஆர் லெஸ் சிமிலர் பவுலர்ஸ் தான் 3 பேருமே. 3 பேருமே எஃபெக்டிவ் ஒன்லி இந்த டாப்னு சொல்ல முடியாது, எஃபெக்டிவ் இந்த டாப். அப்போ உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வராதா? யாரை ஆட வைப்பீங்க, யாரை போடுவீங்கன்னு? நீங்க சந்தீப் சர்மா சொல்றீங்க ஃபர்ஸ்ட் சேஞ்ச் போடுவீங்கன்னு, பட் சந்தீப் சர்மாக்கு அந்த ஸ்விங்கே கிடைக்காது நீங்க கீழே போட வச்சீங்கன்னா. அவர் அந்த மாஸ்டரே அந்த 2 சைடு ஸ்விங் பண்ணுவாரு அவரு. நீங்க அதை யூஸ் பண்ணலன்னா என்ன பிரயோஜனம்? அப்புறம் நீங்க சந்தீப் சர்மா ஆட வச்சு அவரை நக்கிள் பால்ஸ் இருக்கு, நான் எல்லாமே ஒத்துக்கிறேன். பட் ஒருத்தங்களுக்கு ஒரு பெஸ்ட் இருக்கு. இப்போ ஹர்ஷ்தீப் சிங் வந்து கீழே நல்லா போடுவாருன்னு நீங்க எடுத்த உடனே கீழே வந்து போட வைக்க முடியாது இல்ல.
அந்த மாதிரி பாயிண்ட் தான் நான் சொல்றேன். இல்ல சி இப்போ ஹர்ஷீப் சிங் டாபிக் வேற. ஏன்னா ஹர்ஷீப் சிங் வேற, நீ வேற யாரும் நியூ பால் போடுவோம் இந்தியால. ஹர்ஷீப் சிங் பும்ரா தான் போட்டாங்க, இல்ல ஹர்திக் பாண்டியா மேபி. இதுல வந்து உனக்கு ஆப்ஷன்ஸ், நீ சொன்ன ஆப்ஷன்ஸ் இருக்காங்க, பட் தட் இஸ் a குட் திங் டு ஹேவ். ஏன்னா இப்போ சில மேட்ச்ல நீ பாரு ஆதர்ஷ், இப்போ ரேர் கேசஸ்ல ஆர்ச்சர் போடணும் வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் ஓவர் he could be hit. There is no bowler who can't be hit at all. So ஃபர்ஸ்ட் ஓவர்ல 20 ரன் வாங்கிட்டான், 15 ரன் வாங்கிட்டான்னா ஐ வில் immediately switch. ஏன்னா இப்போ ஒரு வழங்குற bowler you cannot continue third over. Immediately I think சந்தீப் சர்மா இல்ல சூப்பரா போட்டார் ஆர்ச்சர் பர்கர். ஏன்னா பர்கர் வந்து ரொம்ப ரேர் அடி வாங்குறது. he has been brilliant நான் பார்த்த வரைக்கும். ஸோ ஆர்ச்சர் பர்கர் அந்த காம்பினேஷன் வந்து 2 ஓவர் கிளிக் ஆயிடுச்சுன்னா, ஐ மீன் 4 ஓவர்ஸ் கிளிக் ஆயிடுச்சுன்னா, சந்தீப் சர்மா 1 ஓவர், ராம் சொன்ன மாதிரி ஐ வில் யூஸ் சந்தீப் சர்மா 1 ஓவர் இந்த பவர் பிளே, 1 இந்த மிடில். ஏன்னா ஒரு ஓவர் மிடில் தள்ளிடலாம், ஒரு விக்கெட் வந்து உடனே வந்து கொடுத்த வர 5 ரன் 6 ரன் தள்ளிடலாம் என்ன பொறுத்த வரைக்கும். தென் டெத்ல அண்ட் மோர் ஓவர் ஜடேஜா இருக்காருப்பா உங்களுக்கு. மிடில் ஓவர்ஸ்ல பிரச்சனையே கிடையாது. ஜடேஜா 4 ஓவர் பேங்க், பிஷ்னாய் வந்து ஒரு 2 ஓவர் தள்ளிடுவேன் பிஷ்னாய்ட்டு. ஸோ ஐ திங்க் bowling is pretty much sorted நினைக்கிறேன். ஐ மீன் இட் இஸ் யுவர் ஒப்பீனியன். நான் வந்து ஐ cannot like change your point of view, but இதான் என்னோட பாயிண்ட். I want player Ronald Ferreira for sure. எஸ் பார்க்கலாம் அவங்க எஃப்சி டீம்ல வந்து யார் எடுக்கிறாங்கன்னு. இல்ல அவங்க Ronald Ferreira ஆட மாட்டாங்க. I don't think they will play.